ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போகிறது AWS SNS. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்டான செஷனாக தான் இருக்க போகுது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீகபிள் பண்ணுறதுக்கான ஒரு ஒன் மோர் சொல்யூஷன் தான், எஸ்கியூஎஸ் மாதிரி தான் இதுவும். ஸோ இதில் என்ன வித்தியாசம்னா, இது வந்து இப்போது எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒன் மெசேஜ் வந்து மல்டிபிள் ரிசீவர்ஸ்க்கு வந்து அனுப்பணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ வந்து இந்த எஸ்என்எஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எஸ்என்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்சப் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ பப்ளிஷ் அண்ட் சப்ஸ்கிரைப் ஈவன் ப்ரொடியூசர்ஸ் ஒன்லி சேம் மெசேஜஸ் டு ஒன் எஸ்என்எஸ் டாபிக். ஸோ இப்போ ஈவன் ப்ரொடியூசர் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறாங்கன்னா அது வந்து ஒரு டாபிக் மட்டும் தான் மெசேஜ் அனுப்புவார். அந்த பர்டிகுலர் டாபிக் வந்து எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அவங்களெலாம் வந்து மெசேஜ் போகும். ஸோ இதுதான் வந்து இந்த எஸ்என்எஸ் பண்ணுறது. ஸோ ஃபேன் அவுட்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ எஸ்என்எஸ் அண்ட் எஸ்கியூஎஸ் வந்து சேர்த்து வச்சு போட்டோம்னா ஃபேன் அவுட்னு சொல்லுவாங்க. சேம் எக்ஸாம்பிள் தான். ஸோ ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு மல்டிபிள் கியூக்கு வந்து மெசேஜ் அனுப்ப வேண்டியது இருக்கிற மாதிரி ஒரு யூஸ் கேஸ் வச்சுக்கோங்களேன். அது ஒவ்வொரு மெசேஜ் வந்து ஒவ்வொரு கியூக்கும் தனித்தனியாக அனுப்பாமல் ஒரு எஸ்என்எஸ்க்கு மெசேஜ் அனுப்பி விட்றோம். அந்த பர்டிகுலர் எஸ்என்எஸ் வந்து மல்டிபிள் எஸ்கியூஸ்க்கு வந்து மெசேஜை வந்து அனுப்பி விட்றோம். ஸோ எஸ்என்எஸ்ன்னு உங்களுக்கு நேம் கேட்டிங்கன்னா நீங்கள் ஒன்று தான் நேம் வச்சுக்கணும், பப்ளிஷ் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ பப்ளிஷ் லெட்டர் வந்து என்ன பண்ணுவோம், மெசேஜ் அனுப்புவோம். சப்ஸ்கிரைப் வந்து யாரெல்லாம் ஒரு டாப்பிக்கு என்னென்னலாம் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கோ அதெல்லாம் வந்து மெசேஜ் வந்து அந்த பர்டிகுலர் சர்வீஸ்க்கு போயிடும். ஸோ இது வந்து எஸ்கியூஎஸ் தான் இருக்கணும் கிடையாது, ஒரு என் பாயிண்ட்டு இல்லை ஒரு லேம்டா ஃபங்க்ஷன், ஒரு இமெயில் ஐடி, ஒரு இமெயிலுக்கு மெசேஜ் அனுப்புறது, அந்த மாதிரி விஷயம் கூட இந்த எஸ்என்எஸில் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு டெமோவில் வந்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டெமோ செஷனுக்கு போயிடுவோம். ஸோ AWS கன்சோல் கொண்டு எஸ்என்எஸ் டைப் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ்னு ஒன்று காட்டும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எஸ்என்எஸ் கன்சோல்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு, டாபிக்ஸு, சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா டாபிக்ஸு. ஸோ டாப்பிக்கில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதில் ஸ்டாண்டர்டே கிளிக் பண்ணிப்போம். ஸோ ஃபீஃபோன்றது சேம் கான்செப்ட் தான். நான் எஸ்கியூஎஸில் சொல்கிற அதே கான்செப்ட் தான் வந்து இதுலேயே வரும். நம்ம இப்போ ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுவோம். நான் இந்த நேம் வந்து மை ஃபஸ்ட் எஸ்என்எஸ் மை ஃபஸ்ட் டாபிக்னு போடுறேன். ஓகே, இதில் வந்து இதில் மற்றதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஸோ என்கிரிப்ஷன் பண்ண போகிறேன், என்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அந்த மாதிரி யூஸ் கேஸ் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கணும். எனேபிள் கொடுத்துட்டு என்கிரிப்ஷன் பண்ணலாம். ஸோ கேஎம்எஸ்ன்ற சர்வீஸ்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு இது வந்து அவுட் ஆஃப் ஸ்கோப் தான், நம்மளுக்கு அந்த ரெக்குவயர்மெண்ட் வரும்போது பார்ப்போம். ஸோ கிரியேட் டாபிக் கொடுத்துப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டாபிக் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சப்ஸ்கிரைபர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுப்போம். ஸோ இதுதான் லிஸ்ட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ இதில் இருக்க எந்த ஒரு பர்டிகுலர் சர்வீஸ்க்கு வேணால் நம்ம வந்து அனுப்பிக்க முடியும். ஐ மீன் இந்த வர மெசேஜை வந்து நம்ம வந்து அனுப்பிட முடியும். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கியூஸ்னும் இருக்குது. ஸோ நம்ம எஸ்கியூஸ் கிரியேட் பண்ணிட்டு அதில் அனுப்ப முடியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு இமெயிலுக்கு வந்து இதை கான்ஃபிகர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னோட டெஸ்ட் இமெயில் தான். இது என்னோட இமெயில் கிடையாது. இது காமிச்சிங்கன்னா கன்ஃபார்ம் ரிப்ளை வராது. என்னோட இமெயில் ஐடி நான் என்னோட சேனலில் கொடுத்துருப்பேன், இல்லைனா ranjit@programmerview.com. ஸோ இதுதான் என்னோட இமெயில் ஐடி. அதுக்கு வேணால் அனுப்புங்க. உங்களுக்கு கொஸ்டின் எதாவது இருந்தால் அனுப்புங்க. ஸோ இது வந்து டெஸ்ட் இமெயில் ஐடி தான். ஸோ இது கிரியேட் பண்ணிட்டு கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ இமெயில் பண்ணால் மட்டும் நம்மளுக்கு வந்து உடனே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அக்செப்ட் ஆகாது. ஸோ இங்கே போய் சப்ஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தோன்னா ஒன்று வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன பார்த்தோம், நம்மளுக்கு என்ன இங்கே பண்ணணும்னா, நம்மளுக்கு இமெயிலில் வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு இமெயில் வரும். ஸ்பேமில் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்கள் ஸ்பேமில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும், கன்ஃபார்ம் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தோன்னா சப்ஸ்கிரிப்ஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த டாப்பிக்கு போய்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்புவோம். சப்ஜெக்ட் வந்து டெஸ்ட்டு, மெசேஜ் பாடிக்குள்ளே ஹாய் அனுப்புவோம். ஸோ இந்த மெசேஜ் வந்து இந்த பர்டிகுலர் டாப்பிக்குள்ளே போகிறது. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தோன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் வந்து நம்மளுக்கு மெசேஜ் வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ன்ற சப்ஜெக்டில் ஹாய்னு மெசேஜ் வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து எஸ்என்எஸ் பண்ணுற வேலை. ஸோ எஸ்என்எஸ் இப்போ நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணோம் கரெக்டாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 மில்லியன் கிட்ட நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது. இப்போ நம்மளால் டெமோவில் காட்ட முடியாது. பட் ஆனால் உங்களோட யூஸ் கேஸில் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, அவ்வளோ டேட்டாஸ் வந்து உங்களால், அவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
லாஸ்ட்டாக நம்ம எஸ்கியூஸ் பார்த்தோம்ல, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு எஸ்கியூஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த எஸ்கியூஸ்க்கு இந்த மெசேஜை அனுப்ப ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இப்போ லேர்னிங் ப்ராசஸ் வரும்போது இது மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் சர்வீஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ண தான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும், அந்த கம்ஃபர்ட்னஸும் வரும். ஸோ இப்போ இது எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரிப்ஷனை டெலிட் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் டாபிக் யூஸ்க்கு போயிட்டு டெலிட்டும் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான்.